அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை, தட்சிணாயனம் காலம், துவாதசி திதி, மிருகசீரிடம் நட்சத்திரம், மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், மீனத்தில் ராகு என இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம். ஆடி ஆவணி மாதங்கள் இணைந்த மாதம். சூரியன் கடகம் மற்றும் சிம்ம ராசியில் பயணம் செய்வார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை ஆடி மாதம் இருக்கின்றது. இந்த ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். இந்த ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவார்கள். அது அறியாமை. உண்மையிலேயே பீட மாதம் என்பதுதான் பொருள். அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு வருகின்றது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆடி கார்த்திகை வருகின்றது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகின்றது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஆடி பூரம் வருகின்றது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நாக சதுர்த்தி வருகின்றது. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியினை பார்த்தால் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மாதம் முழுவதும் சனி பகவான் கும்பராசியிலேயே வக்ரமடைந்திருக்கின்றார். குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே புதனும் சூரியனும் சஞ்சரிக்கின்றார்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகு, 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாயுடன் குருவும் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார்கள். இந்த கிரக நிலைகளை அடிப்படையாக வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெறுவது சற்று மந்தமான நிலை உண்டாகலாம். மனதை தெம்பாக வைத்துக் கொண்டால் எதையும் எதிர்கொள்ளலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமலும் போகும். அதே நேரம் பல சாதகமான நிலைமைகளும் வர இருக்கின்றது. மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். வருமானம் சீராக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்களை நடத்துவீர்கள். உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேல் அதிகாரிகள் உடனுக்கு உடன் பரிசீலிப்பார்கள். வியாபாரிகளின் திட்டங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிறப்புகள் உண்டாகும். விற்பனை இடத்தை பரவலாக்குவீர்கள். அரசியல்வாதிகள் தொண்டர்களின் ஆதரவோடு செயற்கரிய செயல்களை செய்வீர்கள். எதிரிகள் மீது ஒரு கண் வைத்திருக்கவும். கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் வெற்றி வாகை சூடலாம். பெண்மணிகள் நன்கு யோசித்த பிறகே பிறரின் வார்த்தைகளை நம்ப வேண்டும். மாணவ மணிகள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலும் வாய்ப்பு அமையும். மேலும் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். குருமங்கல யோகம் செயல்படும் இந்த நேரத்தில் சுப செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். திருமண கனவு நனவாக. கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். சகோதரர்களின் ஒத்துழைப்போடு சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. கட்டிடங்கள் கட்டும் முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். இடமாற்றம் நன்மை தரும். மேலும் கடகராசி
ராசியில் புதன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 13, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் புதிய வழக்குகள் வரலாம். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு குறையும், பயணங்கள் அதிகரிக்கும். ஆனால் அவற்றால் ஆதாயம் இருக்காது, அலைச்சல் மட்டுமே மிச்சமாகும். உத்தியோகத்தில் விருப்பமில்லாத இடமாற்றம் கிடைத்து மன வருத்தத்தை உண்டாகும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பணம் வந்த மறு நிமிடமே செலவாகிவிடும். மேலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது வருமான பற்றாக்குறை அகலும், வளர்ச்சி கூடும், திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும், தெய்வீக சிந்தனை மேலோங்கும். ஒரு சிலருக்கு தலைமை பதவிகள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாவார்கள். அதன் விளைவாக கேட்ட சலுகைகள் கிடைக்கப்பெறும். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதரவு பெருகும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பெண்களுக்கு வெற்றி கிடைக்கும். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். மேலும் குருவின் பலத்தால் எந்த ஒரு காரியங்களையும் வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள். பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும். செல்வாக்கு மேலோங்கும். குடும்பத்தில் குதூகலத்தை கொடுப்பார். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். அக்கம் பக்கத்தினர் உங்களை புகழ்வார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகோதரிகளால் பண உதவி கிடைக்கும். மதிப்பு மரியாதை இருக்கும். சிலர் மன உளைச்சலுடன் காணப்படுவீர்கள். புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கலாம். வேலையில் திருப்தியும் நிம்மதியும் காண்பீர்கள். கோரிக்கைகள் நிறைவேறும். அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் எளிதில் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டு. மேல் அதிகாரிகளிடம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். விரும்பிய இடத்துக்கு மாற்றம் கிடைக்க பெறுவீர்கள். அதனால் சிலர் அதிக செலவை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆசிரியர்களுக்கு குருவால் கோரிக்கைகள் நிறைவேறி மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மருத்துவர்கள் உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்யவும், மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். வக்கீல்கள் வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை. போலீஸ், ராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு மரியாதை கிடைக்கும். சிலருக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கும். உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். முக்கிய கோரிக்கைகளை வைக்கலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு பகைவர்களின் தொல்லைகள் உங்களுக்கு தடையை தந்தாலும் பொருளாதார வகையில் எந்த பின்தங்கிய நிலையும் வராது. தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் ஏற்படலாம். குருவின் பலத்தால் போதிய வருமானம் கிடைக்கும். அறிவை பயன்படுத்தி தொழிலை வளர்ச்சி அடைய வைக்கலாம். பத்திரிகை தொழில், வியாபாரம், தங்கம் மற்றும் உலோக வியாபாரம் சிறப்பாக அமையும். சனி பகவான் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். சிலர் தீயோர் சேர்க்கைக்கு ஆளாகலாம். எனவே யாரிடமும் பார்த்து எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட மற்றும் பூஜை பொருட்கள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சமூக நல சேவகர்கள் எதிர்பார்த்த பாராட்டுகளை பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் பிரதிபலனை எதிர்பாராமல் உழைக்க வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஆலோசனை கிடைக்கும். நல்ல பெயர் கிடைக்கும். பல்வேறு போட்டிகளில் வெற்றி காணலாம். விவசாயிகளுக்கு விவசாயம் சிறப்படையும். வருமானத்தில் குறை இருக்காது. கீரை வகைகள், காய்கறிகள், பயறு வகைகள், நெல், கொள்ளு, கொண்டைக்கடலை, மஞ்சள், தக்காளி, பல வகைகள் போன்றவைகள் நல்ல மகசூலை கொடுக்கும். கால்நடை செல்வம் பெருகும். பால் பண்ணை மூலம் நல்ல வருவாய் கிடைக்கும். ஆடுகள், கோழி வகையில் எதிர்பார்த்த பலனை பெறலாம். பெண்களுக்கு குடும்பத்தில் முக்கிய அங்கமாக இருப்பீர்கள். சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். குடும்பத்தோடு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். சுய தொழில் செய்து வரும் பெண்களுக்கு மனவேதனையும் நிலையற்ற தன்மையும் மறையும். பெண் காவலர்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள். புதிய பதவி தேடி வரும். உடல் நலம், உடல் உபாதைகள் பூரண குணமடை. பெருமாள் கோவிலுக்கு தொடர்ந்து சென்று வாருங்கள். சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். ஊனமுற்றவர்களுக்கு இயன்ற உதவி செய்யுங்கள். தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். ராகுவுக்கு உளுந்து படைத்து மந்தாரை மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்தும் உங்களுக்கு நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.